ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு பிள்ளை, மங்களகரமான இந்த நல்ல நாள்ல நான் உனக்கு ஜெயிச்சிருவான்னு சொன்ன அந்த அதிர்ஷ்ட நேரமும் வந்து விட்டது. ஆண் என் செல்லமே, எல்லாருடைய வாழ்க்கையிலும் நல்லது நடப்பதற்கான அதிர்ஷ்டம் நிறைந்த நேரமும் காலமும் என ஒன்று வரும். அப்படிதான் உன் வாழ்க்கையில இப்போ நீ ஜெயிச்சு சந்தோஷமா வெற்றிகரமா வாழ்வதற்கு உண்டான அதிர்ஷ்ட நேரத்தை நான் உருவாக்கிட்டேன். ராஜ யோகத்தையும் உனக்காக அள்ளிக்கொண்டு வந்து விட்டேன் என் செல்லமே. இனி எல்லா விஷயங்களும் உன் வாழ்க்கையில உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும். எந்த ஒரு சந்தர்ப்பத்தையும் வச்சு இதுதான் நீ இப்படிதான் நீனு யாரையும் முழுவதுமாக தீர்மானித்து விடாதே. ஏன்னா ஒவ்வொரு நேரமும் மனிதர்கள் ஒவ்வொரு மாதிரி இருப்பாங்க. எப்பயோ யாரோ செஞ்ச ஏதோ ஒரு தவறின் காரணமாக ஒரு வாழ்க்கையில தவறு செஞ்சுட்டாருன்னா அவர் முழுவதுமே தப்பானவர் என்ற முடிவுக்கு வந்து விட வேண்டாம். யார் எப்படி என்பதை சரியாக தீர்க்கமாக தெளிவாக புரிஞ்சு நடந்துக்கோ என் செல்லமே. இங்க எல்லாரும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பதற்காக நீ உன்னை மாத்திக்கணும்ன்ற அவசியம் இல்ல. ஏன்னா எல்லாருமே ஒவ்வொரு காலத்திலையும் ஒவ்வொரு சூழ்நிலையிலும் ஒவ்வொரு மாதிரி நடந்துக்குவாங்க. நீ அவர்களுக்கு ஏற்றாற் போல மாறிக்கிட்டே இருக்காம, மனிதர்கள் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நான் இப்படிதான் இருப்பேன்னு உறுதியாக இருந்துவிடு என் செல்லமே. உன்னை ஏமாற்றுபவர்களுக்கெல்லாம் நீ ஒரே ஒரு விஷயத்த சொல்லிட்டு விலகிடு. இன்னைக்கு எனக்கு நடந்தது நாளைக்கு உங்களுக்கு நடக்கும். நீங்க இன்னைக்கு என்னை ஏமாத்திட்டீங்க, பரவாயில்ல. நாளைக்கு இதை விட பெரிய மடங்கா பல மடங்கா உன்னை இன்னொருத்தர் ஏமாத்துவாங்கன்னு சொல்லிட்டு விலகிப்போ. உன் வார்த்தையை உண்மையாக்க வேண்டியது இந்த வராகி அம்மா என்னுடைய பொறுப்பு என் செல்லமே. ஏன்னா உன்னை ஏமாத்திட்டு இந்த உலகத்துல ஒருத்தர் நிம்மதியாக வாழும்படி நான் விட்டுடுவேனா? உன்னை கஷ்டப்படுத்தினவர் அதற்குரிய தண்டனையை பெறுவாரு. ஆனா அதே நேரத்துல அவர் செய்த தவறால் சங்கடப்பட்டு மனம் வருத்தம் அடையும் உன்னை இந்த வராகி அம்மா நான் காப்பாத்தி உன் வாழ்க்கையில நல்லது நடக்கும்படி செய்வேன். ஐயோ இதை சாப்பிட்டா விக்கல் வருமேன்னு பயந்தா எதையுமே சாப்பிடவும் முடியாது, வயிறு நிறையவும் செய்யாது. அதே போல வாழ்க்கையில எதையாவது செய்ய பயந்து இதை செஞ்சா தப்பா போயிடுமோ, சிக்கல் வந்துடுமோன்னு பயந்துகிட்டே இருந்தா வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக வாழ முடியாது. சிக்கலும் பிரச்சனைகளும் எல்லார் வாழ்க்கையிலேயும் வரும். என்ன நடந்தாலும் எல்லாம் சரியாயிரும்ன்ற நம்பிக்கையோட பார்த்துக்கிட்டு வாழ்க்கையில அடுத்தடுத்து நடக்கக்கூடிய விஷயங்களை ஏத்துக்கிட்டு மகிழ்ச்சியாக வாழ்ந்துக்கிட்டு போய்கிட்டு யாரும் உன்னை கைவிட்டு போட்டுட்டு போயிட்டாங்கன்னா கவலைப்படாத. ஏன்னா உன்னை உறவாக நினைக்கக்கூடிய இந்த வராகி அம்மா உனக்கு துணையா எப்போதும் இருக்கிறேன் தானே. யார் உன்னை விட்டு போனாலும் நான் உன்னை விட்டு போக மாட்டேன் என் செல்லமே. பிறப்பிலிருந்து உன் கூடவே இருக்கும் உன்னுடைய உயிரே ஒரு நாள் உன்னை விட்டு ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் போய்விடுவது தானே உலகம். எல்லா மனிதர்களும் இந்த உலகத்துல பிறந்தவங்க எல்லாம் இந்த உலகத்திலே தங்கிடவா போறாங்க? எல்லா மனிதர்களுடைய உடலிலிருந்து உயிர் எப்போது வேண்டுமானாலும் போகும். அது அவர்களுக்கே தெரியாம போகும். அப்படிப்பட்ட மனிதர்கள் வாழக்கூடிய இந்த கால சூழ்நிலையில அப்படிப்பட்ட விஷயங்கள் நிகழக்கூடிய இந்த உலகத்துல உன்னை விட்டு எந்த உறவு கைவிட்டு போனாலும், எந்த நட்பு உன்னை விட்டு விலகி போனாலும் அதற்காக வருந்தாதே என் செல்லமே. எல்லாவற்றிற்கும் காலமும் நேரமுமாக இருந்து இந்த வராகி அம்மா நான் பதில் சொல்றேன். இங்கு யாரையும் நம்பி யாருமே இல்லை. அவங்கவங்க செயல்களை பொறுத்து தான் அவங்கவங்க வாழ்க்கையில எல்லாமே நடக்குது. நடப்பது எதையும் மாற்ற முடியாது. ஆனா ஒரு விஷயம் நடக்காதுன்னு தெரியும் போது சரி அது நடக்காட்டி பரவாயில்ல, நான் அடுத்ததை நோக்கி போறேன்னு நீ நினைப்பதை மாற்றிக்கொள்ளலாம் அல்லவா? அதை விட்டுட்டு ஏன் இந்த விஷயம் நடக்கலை, எதுக்காக நடக்கலைன்னு நடக்காததே நினைச்சு புலம்பவோ வருத்தவோ வேண்டாம், வருத்தப்படையவோ வேண்டாம். நல்லது எதுவாக இருந்தாலும் நீ ஆசைப்பட்டினா அதை உனக்காக செஞ்சு தர நான் தயாராக தான் இருக்கேன். ஆனா கெட்டது எதுவாக இருந்தாலும் அதை நீ ஆசைப்படும் போது உனக்கே தெரியாமல் அதை அடைய நினைக்கும் போது அதை உன்னிடம் கொண்டு வந்து நான் சேர்க்க விடமாட்டேன் என் செல்லமே. உன்னை யாராவது மட்டமா நினைச்சாலும் சரி அல்லது ஏளனமா நினைச்சாலும் சரி அவங்கள அடிக்கடி போய் பார்த்துக்கிட்டே இரு. அப்போதுதானே அவர்கள் கண் முன்னால வாழ்ந்து காட்டணும். இவங்க நம்மளை இப்படி சொன்னாங்களே, இவங்க முன்னால ஜெயிச்சு காட்டணும்ன்ற எண்ணம் உனக்குள் அதிகமாகும். மனிதனுக்கு முதல்ல எப்போ பக்தி வந்தது தெரியுமா? ஐயோ நமக்கு கெடுதல் நடந்துருமோ, நம்ம வாழ்க்கையில கஷ்டம் வந்துருமோன்னு பயம் வரும்போது பக்தி வந்தது. பக்தி வந்த உடனே சரி இனிமே நம்ம ஒழுக்கமா இருக்கணும், ஒழுங்கா இருக்கணும், யாரையும் ஏமாத்தக்கூடாது, யாருக்கும் கஷ்டம் கொடுக்க கூடாதுன்னு நல்ல புத்தி வந்தது. பக்தி வந்ததும் புத்தி வந்ததா, நல்ல புத்தி வந்தோடனே வாழ்க்கையில எல்லா விஷயங்களையும் சரியா செஞ்சு வெற்றியும் கிடைச்சது. வெற்றி கிடைச்ச உடனே வாழ்க்கையில வசதி வாய்ப்புகள் எல்லாம் பெருக ஆரம்பிச்சிடுச்சு. வசதி வாய்ப்புகள் பெருக ஆரம்பிச்ச உடனே மனிதன் மறுபடியும் ஆணவக்காரனா அக்கிரமம் செய்ய ஆரம்பிச்சிட்டான். அடுத்தவங்களுக்கு கஷ்டம் வருமே, அடுத்தவங்களுக்கு இது உடம்ப கெடுக்குமே, அடுத்தவங்களுக்கு கெடுதல் விளைவிக்குமேன்னு யோசிக்காம தன்னுடைய சுய லாபத்துக்காக, தன்னுடைய சம்பாத்தியத்துக்காக, தன்னுடைய வருமானத்துக்காக எல்லா தவறுகளையும் செய்ய தயாராயிட்டான்.
மறுபடியும் தவறு செய்யறான்னு தெரிஞ்சவனே நான் மனிதனுக்கு புத்தியை வரவழைப்பதற்காக நிறைய கஷ்டங்களை கொடுத்தேன். கஷ்டம் வந்தவனே மறுபடியும் மனிதன் பயந்து போய் இப்ப பக்தியோட என்னை நோக்கி வர்றான். ஆக மொத்தத்துல மனிதர்களுக்கு நான் எப்போது வசதி வாய்ப்புகளையும் வெற்றிகளையும் கொடுத்தாலும் மனிதன் தவறான வழியில் போகக்கூடியவனாக மாறிடுறான். இதெல்லாம் மாற்றங்களும் சரியாகி மனிதன் எப்போது உண்மையான புத்தியோடு உண்மையான நேர்மையோடு ஒழுக்கத்தோடு எவ்வளவு காசு பணம் வசதி வந்தாலும் எளிமையோடு வாழ ஆரம்பிக்கிறானோ அப்போதுதான் ஜெயிக்க முடியும் என் செல்லமே. மனிதனுடைய வாழ்க்கையில அன்பு குறைய குறைய குறைகள் மட்டுமே பிரகாசமாக தெரியும். உன்னுடைய வாழ்க்கையிலையும் இருக்கக்கூடிய குறைகளை எல்லாம் நிறைவாக நான் மாத்தி தர்றேன். உன்னை பத்தி தெரியாதவங்க உன்னை பத்தி என்ன சொன்னாலும் அதுக்கு நீ ஏன் மதிப்பு கொடுக்கிறாய்? அவங்க உன்னை சரியா புரிஞ்சுக்காம ஏதோ சொல்லிட்டாங்க, போனா போட்டுன்னு அவங்கள விட்டுட்டு உன் வேலையை பார்த்து போய்கிட்டே இரு. உன்னை சுத்தி இருக்கிறவங்க எல்லாரும் பொய்யா இருக்கும்போது நீ மட்டும் உண்மையா இருக்கிறாய் அல்லவா? அதுவே பெரிய அற்புதம் தான் என் செல்லமே. நீ எப்போதும் இதே போல நேர்மையா உண்மையா எல்லாருக்கும் நல்லது நினைக்கக்கூடிய ஆளாக இரு. ஆணின் அன்பை உணராத எந்த பெண்ணும் சந்தோஷமாக வாழ முடியாது. அதே போல ஒரு குடும்பத்துல தன் மனைவியின் உணர்வுகளை புரிந்து கொள்ளாமல் வாழக்கூடிய எந்த ஆணும் வாழ்க்கையில ஜெயிக்கவும் முடியாது. குடும்பம்னா ஆணும் பெண்ணும் இருப்பது போல ஆணினுடைய அன்பையும் ஆணுடைய அன்பையும் பாசத்தையும் அவருடைய அக்கறையையும் பெண்கள் புரிஞ்சுக்கணும். அதே போல பெண்களுக்கு நிறைய எதிர்பார்ப்பும் உணர்வுகளும் ஆசைகளும் இருக்குன்றத ஆண்களும் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கொடுக்க பழகணும். என் அன்பு செல்லமே, உன் குடும்பத்துல அப்படி நீ நிம்மதியாக நிரந்தர சந்தோஷத்தோடு வாழணும் என்பதுதான் என்னுடைய விருப்பமாக இருக்கு. பணத்தை சம்பாதிப்பதற்கு புத்தி வேணும், அதை ஒழுங்கா சேர்த்து வைப்பதற்கு ஒரு புத்தி வேணும், அதே நேரத்துல சேர்த்ததை நியாயமாக செலவழிப்பதற்கும் ஒரு புத்தி வேண்டுமல்லவா? இது மூணுமே உனக்கு இருக்கும்படி நான் பார்த்துக்கிறேன். நல்லா காசு பணம்னு சம்பாதிச்சு உன் குடும்பத்தை சந்தோஷமா வச்சுக்கிட்டு நியாயமா நேர்மையாக அத்தியாவசியத்துக்காக மட்டுமே செலவழிச்சு மற்றவங்களுக்கும் உதவி செஞ்சு நீ நிம்மதியா வாழணும். இந்த மூன்றுமே ஒரே இடத்தில் இருக்க வேண்டும் என்றால் அதற்கு தலையெழுத்தும் நன்றாக இருக்க வேண்டும். உன் தலையெழுத்த நான் நல்லா எழுதுறேன், நீ கவலைப்படாதே என் செல்லமே. உன்னை வேணாம்னு சொல்லிட்டு விலகி போறவங்க யாரையும் நீ தேடி போய் நெருங்கி போகாதே. அப்படி வேணாம்னு சொல்லுபவர்களை பின்னோக்கி அவங்களுக்கு பின்னால போனீன்னா காலப்போக்கில் உன்னுடைய மதிப்பு படிப்படியாக குறைஞ்சு போயிடும். உன்னை ஒருத்தர் அழிக்கணும்னு நினைக்கும் போதே அவங்க பார்த்து ஆச்சரியப்படி அவங்க முன்னால கம்பீரமாக நீ வாழ்ந்து காட்டத் தொடங்கு. அவங்க மறுபடியும் உன்னை அழிக்கணும்னு நினைக்கவே கூடாது. உன்னை நெருங்கவே பயப்படும் அளவுக்கு நான் உன்னை வாழ்க்கையில் உயர்த்தி பிடிப்பேன் என் செல்லமே. எந்த ஒரு சூழ்நிலையிலும் கவனக்குறைவா அஜாக்கிரதையா எந்த ஒரு வார்த்தையும் அவசரப்பட்டு பேசிவிடாதே. ஏன்னா நீ கடுமையாக பேசக்கூடிய ஒரு வார்த்தை ஒரு மனிதனுடைய வாழ்க்கையவே முடிச்சிடும். ஒரு கசப்பான வார்த்தை அவருக்கு உன் மேல வெறுப்பையும் கொண்டு வந்துடும். எப்போ எங்க பேசினாலும் அந்த வார்த்தையால் நாம பேசக்கூடிய சொற்களால யாருக்கும் பிரச்சனை வருமா, யாருக்கும் ஆபத்து வருமா, யார் மனசையும் கஷ்டப்படுத்தக்கூடியதான்னு யோசிச்சு பேசி பழகு என் செல்லமே. இந்த உலகத்துல மனிதனா பிறந்துட்டா எல்லாருக்கும் மரணம் வந்துதான் தீரும். ஏனால் மரணம் இதுவரைக்கும் யாரையும் ஏமாற்றியதில்லை. அதே போல என் அன்பு பிள்ளைகளை நான் வாழ வைப்பேன்னு சொல்லி என்னுடைய வாக்கையும் நான் ஏமாற்றமாக்க மாட்டேன். உன் வாழ்க்கையில நீ நல்லா சந்தோஷமா நிம்மதியா வாழும்படி உனக்கான ராஜயோகத்தை நான் கொடுத்தே தீர்வேன். கூடிய சீக்கிரம் இது நடக்கும்.